நாம ஒரு பெரிய நகரத்தை பார்க்கும்போது அந்த பளபளப்பான பில்டிங்ஸை தான் முதல்ல கவனிப்போம். ஆனா அதுக்கு உண்மையான உயிர் கொடுக்கறதே அந்த பூமிக்கு அடியில போற குழாய்களும் மின்சார வயர்களும் தான். சரியா? பிளாக் செயின் உலகத்திலையும் இதேதான் நடக்குது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. அதாவது வெறும் நம்பர்ஸ பார்த்து வியக்காம, அந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அவேக் டுயல் செயின் எரா ஜெனசிஸ் லான்ச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட படத்தை பத்தி தான். இதுல ஒரு 480 மில்லியன் டாலர்களை எப்படி தடையின்றி நகர்த்துறாங்க அப்படிங்கறத படிப்படியா நாம அலச போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா, பல பேருக்கு அந்த பணம் எங்கிருந்து வருது, அதோட அடித்தளம் என்னன்னு தெரியாது. முதல் விஷயமா இந்த படத்தோட மேல இருக்கிற கூட்டாண்மைய பார்ப்போம். அவைக் மற்றும் அனுபிஸ் நெட்வொர்க்குகள் இணையுது. ஆமா. பாலிகன் அப்புறம் அனுபிஸ் செயின் அப்படின்னு 2 தனித்தனி சங்கிலிகள்ல இந்த லான்ச் நடக்குது. இத பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. 2 பெரிய ஹைவேஸ இணைக்கிற மாதிரி இது இருக்கு. ஆனா ஒரே நெட்வொர்க்ல இத செய்யாம 2 வெவ்வேறு செயின்கள்ல ஒரே நேரத்துல ஏன் இத தொடங்கணும்? இதுல பாதுகாப்பு ரிஸ்க் அதிகமா இருக்காதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ரிஸ்க் இருக்கு. ஆனா தொழில்நுட்ப ரீதியா இது ரொம்ப அவசியம். எப்படி சொல்றீங்க? ஒரே இடத்துல இருந்தா இன்னும் ஈஸி இல்லையா? அதாவது ஒரு செயின்ல மட்டும் மொத்த சிஸ்டமும் இயங்குச்சுன்னா டிராஃபிக் அதிகமாகும்போது வேகம் குறைஞ்சிடும். பரிவர்த்தனை கட்டணமும் ரொம்ப அதிகமாயிடும். ஓஹோ, கேஸ் ஃபீஸ் அதிகமாயிடும்னு சொல்றீங்க. கரெக்ட். அதனால தான் இந்த டுவல் செயின் எரா அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வராங்க. இது 2 வெவ்வேறு பொருளாதார அமைப்புகளை ஒத்து சேர்க்கிற, அதாவது சிங்க்ரோனைஸ் பண்ற ஒரு முயற்சி. ஒரு நெட்வொர்க்ல சுமை அதிகமானாலும் இன்னொன்னு அதை பேலன்ஸ் பண்ணிடும். புரியுது. இப்போ 2 சங்கிலிகளை இணைக்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா இவ்ளோ பெரிய பணப்புழக்கம் எப்படி இதுல சாத்தியமாகுது? படத்தோட மைய பகுதிய பாருங்க. அதுல தான் அந்த நிதி ஆதாரம் எப்படி பகிரப்படுதுன்னு தெளிவா இருக்கு. ஆமா, நான் பார்க்கறேன். பாலிகன் நெட்வொர்க்ல ஒரு 260 மில்லியன் டியூஐ பூல் இருக்கு. அப்புறம் அனுபிஸ் நெட்வொர்க்ல 220 மில்லியன் டியூஐ பூல் இருக்கு. சரியா சொன்னீங்க. TUAI அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின். அதனால அதோட மதிப்பு டாலருக்கு நிகரா எப்பவுமே நிலையா இருக்கும். அது சரி. ஆனா இந்த படத்துல சொல்லியிருக்காங்களே டியூவல் ஆபரேஷனல் கோர், அப்புறம் டியூவல் வேல்யூ லிங்கேஜ் அப்படின்னு. அதுக்கு நிஜத்துல என்ன அர்த்தம்? இந்த 2 பிரம்மாண்டமான நீர்த்தேக்கங்களை எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்க? இத பிசிக்ஸ்ல சொல்ற கம்யூனிகேட்டிங் வெசல்ஸ் தத்துவத்தோட நாம ஒப்பிடலாம். இது 2ம் தனித்தனி குளம் கிடையாது. 2க்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பைப் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ ஒரு பக்கத்துல பணம் குறைஞ்சா இன்னொரு பக்கத்துல இருந்தும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? ஆமா, அதேதான். இந்த டியூவல் வேல்யூ லிங்கேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு நெட்வொர்க்ல யாராவது பெரிய அளவுல ட்ரேட் பண்ணி பணப்புழக்கம் குறைஞ்சா, பின்னணியில இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சூப்பர். அப்ப மறுபக்கத்துல இருக்கிற நிதி தானாவே இங்க வந்து ஒரு சமநிலை உருவாகணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதனால விலையில பெரிய ஏற்ற இறக்கம் வராது. நீங்க எந்த நெட்வொர்க்ல ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு தடையற்ற பணப்புழக்கம் கிடைக்கும். இதுதான் இந்த டியூவல் போல் சப்போர்ட்டோட உண்மையான பலம். இந்த சமநிலை தான் அவங்கள உலகளவுல நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. படத்தோட கீழ்ப்பகுதியை பாத்தீங்கன்னா அந்த மாபெரும் சாதனையை அவங்க சொல்லிருக்காங்க. ஆமா, ஆன் செயின் எல்பி பூல் கண்டினியூஸ்லி ரேங்க்ட் நம்பர் 1 குளோபலி அப்படின்னு இருக்கு. அதுல ஆனுவல் டிரான்சாக்ஷன் வால்யூம் அப்புறம் ஆக்டிவ் அட்ரஸஸ் அப்படின்னு 2 விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வெறும் பரிவர்த்தனை அளவை, அதாவது டிரான்சாக்ஷன் வால்யூமை மட்டும் காட்டல. அதுதான் என் கேள்வியும். வெறும் வால்யூமை காட்டாம ஏன் இந்த ஆக்டிவ் அட்ரஸஸ், அதாவது செயலில் உள்ள முகவரிகளை இவ்ளோ அழுத்தமா சொல்றாங்க? அங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. இப்போ வெறும் பரிவர்த்தனை அளவு மட்டும் காட்டினா, ஒரு சில பெரிய திமிங்கலங்கள், அதாவது வேல்ஸ் இல்லனா கம்ப்யூட்டர் பாட்ஸ் கூட கோடிக்கணக்கில் பணத்தை முன்னும் பின்னும் மாத்தி வால்யூமை பெருசா காட்ட முடியும். அடாமா, ஃபேக் வால்யூம் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிட்டீங்க. ஆனா இந்த ஆக்டிவ் அட்ரஸஸ் அப்படிங்கிறது நிஜ மனிதர்களோட பயன்பாட்டை குறிக்குது. தொடர்ந்து இயங்குற லட்சக்கணக்கான முகவரிகள் இருக்குன்னா, மக்கள் அந்த சிஸ்டம் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுது. எண்கள் மூலதனத்தை காட்டலாம். ஆனா அந்த ஆக்டிவ் அட்ரஸ் தான் உண்மையான நம்பிக்கையோட அடையாளம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. வெறும் பணப்பரிமாற்றம் மட்டுமில்லாம தொடர்ந்து இயங்குற யூசர்ஸ் இருக்கிறதையே இது உறுதிப்படுத்துது. ரொம்ப தெளிவான விளக்கம். அவேக் மற்றும் அனுபீஸோட இந்த கூட்டாண்மை 480 மில்லியன் டிஏஐகளை கொண்ட அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம படிப்படியா அலசிட்டோம். ஆமா, இது வெறும் எண்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மாபெரும் தொழில்நுட்ப கட்டமைப்போட வெற்றி.
பிளாக் செயின் எப்படி சிக்கலான மிதி சவால்களை சரி செய்யுதுன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிளாக் செயின் உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா. இன்னைக்கு பாலிகன் அப்புறம் அனூபிஸ்னு 2 இருக்கு. நாளைக்கு இன்னும் பல புதிய நெட்வொர்க்குகள் வரலாம். அதுதான் எனக்கும் தோணுது. எதிர்காலத்துல இந்த டியூவல் வேல்யூ லிங்கேஜ் வெறும் 2 சங்கிலிகளோட நிற்குமா, அல்லது பல சங்கிலிகளை இணைக்கிற ஒரு மாபெரும் உலகளாவிய வலைப்பின்னலா மாறுமா? அந்த பிரம்மாண்டமான 2 நீர்த்தேக்கங்களும் அப்படியே இருக்குமா, இல்ல புது நதிகளை தன்னுள் இணைச்சுக்குமான்னு நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. ஒரு நல்ல கேள்வியோட இத நம்ம முடிக்கலாம். இந்த ஆழமான அலசல்ல இணைந்திருந்ததற்கு நன்றி.